என்னோட பேர் விஜேஷ், தலைவர், விசைப்படகு உரிமையாளர் சங்கம், காசிமேடு மீன்பிடி துறைமுகம். இன்னைக்கு 61 நாட்கள் தடை காலம் முடிஞ்சு இங்க இருக்க 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தொழிலுக்கு போகிறதுக்காக ஆயத்தமாயிருக்கோம். கிட்டத்தட்ட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட விசைப்படகுகள் இங்க இருக்கு. 61 நாட்கள் முடிந்து நாங்கள் மீன்பிடிக்க கடலுக்கு போறோம். இது சம்பந்தமா நாங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் தாயை வணங்கி நாங்கள் பூ மலர் தூவி பால் இதெல்லாம் கடலுக்கு இது பண்ணி நாங்கள் ஒரு மரியாதை செலுத்தியிருக்கோம். எங்களுடைய தொழில் வந்து இன்னும் மென்மேலும் வளரவும், எங்களோட தொழிலில் வந்து நல்ல வகையான மீன்பிடி தொழில் நல்ல முறையில் இருக்கணுன்றதுக்காகவும் நாங்கள் கடல் தாயை வணங்கி இன்னைக்கு நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எல்லா விசைப்படகுகளையும் இன்னைக்கு ஒரு 2-3 நாட்களாகவே ஐஸு மற்றும் அந்த பனிக்கட்டி ஐஸு மற்றும் டீசல், தண்ணி, ரேஷன் பொருள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்று இரவு 12 மணிக்கு மேலே எங்களோட விசைப்படகுகள் எல்லாம் மீன் பிடிக்க கடலுக்கு போகிறதுக்கு ஆயத்தமாயிருக்காங்க. நன்றி. அரசுக்கு கோரிக்கை எப்பவுமே நாங்கள் கேட்கறது தான். இந்த அரசு மானிய விலையில கொடுக்குற டீசல் வந்து எங்களுக்கு வந்து குறைவா இருக்கு. மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டீசல் குறைவா இருக்கு. இப்போ இருக்க ஆட்சி அமைஞ்சிருக்கு. இப்போ இருக்க முதல்வர் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் மீனவர்களுக்கு இந்த மானிய விலையில கொடுக்கக்கூடிய டீசல் 3500 உயர்த்தி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதை உயர்த்தி கொடுத்தா நல்லா இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரோட் டேக்ஸ் போடுறாங்க கடலுக்கு. அந்த டேக்ஸை குறைச்சி கொடுத்தாலும் எங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும். இன்னைக்கு டீசல் விலை வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துட்டே போகுது. டீசல் இல்லாமல் நம்ம வந்து படகுகளை இயக்க முடியாது. அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதையும் வந்து அரசுக்கு கடிதமாக கொடுத்துருக்கோம். எங்களோட பல குறைகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். புதுசாக வந்திருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு வந்து மீனவர்களுக்கு வந்து நல்ல முறையில் எங்களோட வாழ்வாதாரத்தையும், பல மீனவ குடும்பங்கள் வியாபார ரீதியாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல ஆயிரம் குடும்பங்கள் வந்து இந்த மீன்பிடி தொழிலை நம்பி இருக்கு. கிட்டத்தட்ட 3 மாவட்டம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டம். அதனால அரசு இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்தி எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.